வணக்கம். நான் நித்யானந்தன் கிருஷானந்த். இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தாவரவியல் பிரிவில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றேன். தற்போதைய காலகட்டத்தில் விவசாயத் துறையில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் எமது நாட்டை பொறுத்தவரையில் புதிய தொழில்நுட்பங்கள் என்பது விவசாயத் துறையில் இன்னும் அறிமுகப்படுத்தப்படாத ஒன்றாகவே காணப்பட்டு வருகின்றது. ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்ற அடிப்படையில் பல்வேறு விவசாய கருவிகளை உருவாக்கியுள்ளேன். அதில் ஒன்றுதான் இந்த டிசீஸ் டயக்னோசிக்ஸ் ரோபோட், அதாவது நோய் நிதானிப்பு இயந்திரம். இதன் மூலம் பயிர் நிலங்களினுள் பயணித்து தாவரங்களில் காணப்படக்கூடிய நோய்களை இனங்கண்டு அதற்கான காரணங்கள் மற்றும் அதற்கான தீர்வுகளை எமது கையடக்க தொலைபேசிக்கு நேரடியாக அனுப்பி வைக்க முடியும். இதனை முழுமையாக எமது கையடக்க தொலைபேசி மூலமாகவே கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இது அன்னளவாக 4-5 ஆண்டுகளுக்கு முன் வேறு ஒரு கருவியின் முன்மாதிரியாகவே உருவாக்கி இருந்தேன். இதனை நவீன ட்ரோன் தொழில்நுட்பத்துடன் இணைக்கும் போது விவசாயத்துறையில் பயன்மிக்க ஒரு கருவியை உருவாக்க முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. அத்துடன் விவசாயத்துறையுடன் தொடர்பட்ட இன்னும் சில கருவிகளையும் உருவாக்கியுள்ளேன். அதில் இன்னொன்று தான் டிசீஸ் மானிட்டரிங் சிஸ்டம். இதன் மூலம் தாவரங்களுக்கு கிடைக்கின்ற மற்றும் தாவரங்களுக்கு தேவைப்படுகின்ற நீர் மற்றும் ஏனைய முக்கியமான பசலைகள் போன்றவை பற்றிய அனைத்து தகவல்களையும் ஒவ்வொரு நொடியும் கண்காணிக்கக்கூடியதாக இருப்பதோடு இது பற்றிய தகவல்களை எமது கையடக்க தொலைபேசியில் ஒவ்வொரு நொடியும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இத்தொழில்நுட்பமானது வளர்ச்சியடைந்த நாடுகளில் பல வருடங்களுக்கு முன்பிருந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்ற போதிலும் எமது நாட்டில் இன்னும் குறிப்பிடக்கூடிய அளவிற்கு பயன்பாட்டில் வரவில்லை என்பது கவலைக்கிடமான விடயமாகும். இது தவிர விவசாயத்துறையுடன் தொடர்பான சோலார் பவர் ஸ்ப்ரேயர் மற்றும் ஆட்டோமேட்டிக் சீடர் ஆகிய கருவிகளையும் உருவாக்கியுள்ளேன். என் எதிர்கால திட்டமாக சோலார் வெக்யூம் ட்ரையர் எனும் கருவியை உருவாக்க உள்ளேன். இதன் மூலம் விவசாயிகளின் விளைச்சல்களை இலகுவாக உலர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதன் மூலம் வெற்றிடம் ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் குறைந்த வெப்பநிலையில் விளைபொருட்களை உலர்த்துவதன் மூலம் அவற்றின் தரத்தை மேம்படுத்துவதுடன் விதைகளின் முளைதகவையும் பேணக்கூடியதாக இருக்கும். நன்றி.